சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து உருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதன் பொருள் என்னவென்றால், முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருள்களை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஹிந்து வாழ்க்கை முறையை காப்பாற்றணுமா இல்லை அழிக்கணுமா? மேட்டர் ரொம்ப சிம்பிள். அந்த கோயிலை யார் பாதுகாத்துட்டு இருக்காங்களோ, அது குருக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கோயில் ஐயராக இருந்தாலும் சரி, அந்த கோயிலை காலங்காலமாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்கள டார்கெட் பண்ணால் விஷயம் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கு. இப்போது நிறைய ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் மாதம் 200 ரூபா அப்புறம் தட்டு காசு, இதை நம்பி நிறைய பேர் வந்து குருக்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நீங்கள் மெல்ல அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக அப்படியே இந்த ப்ரொஃபஷனை விட்டு விளக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். மெல்ல மெல்ல அங்கே கோயிலுக்கு ஆட்கள் போக மாட்டாங்க, அது பாழடைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் இதையும் தாண்டி, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, இது என் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் எதுவும் எதிர்பார்க்காம போய் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அதே போல வேலை செய்யக்கூடிய ஒரு குருக்கள், அவருக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வயசுங்க. எவ்வளோ வயசுன்னு பாருங்க, 80 வயசு. காலங்காலமா இவங்க தான் இந்த சீர்காழி மயிலாடுதுறையில நிமிலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்க பாத்தீங்கன்னா விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, பக்கத்திலே உத்தரபதீஸ்வரர் கோயில் இருக்கு, அப்படியே காத்தாயி கோயிலும் இருக்கு. இதெல்லாமே பக்கத்துல இருக்கு. இந்த கோயிலோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. நிறைய இடத்துல இடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பராமரிப்பு ப்ராப்பரா இந்த இடத்துல இல்லை. ஸோ சேஃப்டி, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த குருக்கள் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த சிலைகள் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போய் வைப்பார். இல்லைனா மற்ற நேரத்தில் அந்த சிலைகளை வேற பாதுகாப்பான இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பார். காரணம் என்னன்னா அங்கே ப்ராப்பரான சேஃப்டி இல்லை. அதனால வந்து சிலைகள் ஆட்டையை போட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல எத்தனை சிலைகள் காணாம போயிருக்கு அப்படின்னு. இப்ப மயிலாப்பூர்ல அந்த மயில் சிலை காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மயிலாப்பூர் குளம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே தான் அந்த மயில் சிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சில சூசைட் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கோ அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அது தனியா பார்ப்போம். ஸோ மயில் சிலையை தேட போய் அங்க ரெட்டப்பாம்பு சிலை அங்க கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய சிலைகள் வந்துட்டு இப்ப மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இந்த இது பக்கத்துல ஆறு பக்கத்துல சில சிலைகள்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சிலைகள் வந்து இந்த பர்டிகுலர் கோயில் தான் அப்படின்னு தெரிய வருது. சிலையை திருடி கொண்டு போய் அங்க டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. வெளிநாட்டு மார்க்கெட்ல அவ்வளவு கிடைக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட நியூஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு மோடி அவர்கள் சில சிலைகளை வந்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து வந்த சிலைகள் எல்லாம் இந்தியாவுக்கு திருப்பி வந்துட்டு அவர் சமர்ப்பிக்கிறார். பட் பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வரும், நல்ல விஷயம், அந்த கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி திருப்பி கொடுக்குது, அது அந்த கவர்மெண்டோட பெருந்தன்மை. பட் இது யாரு பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபி யாரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கலன்னு வைங்களேன், ஒரு டிட்டரண்ட் எஃபெக்ட் இருக்காது. நாளை பின்னே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா பாருங்க, சிலையை பாதுகாத்துட்டு இருந்த இந்த நபர் இவ்வளவு வருஷமா காலங்காலமா கிட்டத்தட்ட 6 ஜெனரேஷனா இவர் குருக்களா இருக்காங்க இந்த கோயில்ல. சரிங்களா, இவர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வேண்டி தன்னை அர்ப்பணிச்ச ஒரு நபர். 80 வயசு அவருக்கு. சோ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலையை இவர் திருடிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல அடைக்கிறாங்க. இதை யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவழகன் அப்படின்னு ஒரு துணி நடிக்கிறவர்கள் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்லயே தாங்க இருக்கும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்க, எல்லா வில்லேஜஸ்லையும் கேட்டு பாருங்க, இவரை தெரியாத ஆளே இருக்காது. ஸோ இவர் இந்த கைங்கரியம்னு சொல்லுவாங்க, இவர் இந்த திருப்பணி வந்துட்டு இந்த கோயிலுக்கு வேண்டி வந்து டெடிகேட் பண்ணி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. யார் அரெஸ்ட் பண்றா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு எஸ்ஐ வீரமணி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த காத்தாயி கோயில் அவரோட குலதெய்வம். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் அப்ப 3 சிலையை மட்டும் தான் கொண்டு வராரு, 7 சிலையில 3 சிலை மட்டும் தான் கொண்டு வராரு, 4 சிலையை கொண்டு வரல அப்படின்னு ஆர்டிஐ போட்டு அவர் கேட்கிறார். ஆர்டிஐ போட்டு கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஐல பதில் தெளிவா வருது. சார் 4 சிலையும் பாதுகாப்பான இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கு, ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கிராம மக்கள்கிட்ட ஒன்றும் கேட்காம, அங்க இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம இவரை தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இனிமே அவரை உள்ள வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள், அந்த ஊர் மக்கள், அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கேளுங்களேன். ஐயாவை நாங்கள் வந்து இந்த ஜாமான பத்திரமா நீங்கள் வச்சிங்க, வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, அதனால நீ வச்சிங்கன்னு நாங்கள் தான் சொன்னோம். எங்களை வந்து வந்திருக்க அதிகாரிகள் கேட்டிருந்தாலும் கூட நாங்கள் அதை சொல்லியிருப்போம். விசாரணைங்கிற பெயரில் கொண்டுட்டு போய் இந்த 75 வயது ஒரு நல்ல ஒரு அர்ச்சகரை, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகரை, எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சகரை இந்த மாதிரி சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போ கைது செய்யப்பட்ட வழக்கு ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு, எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாது
முகாந்திரம் இல்லாதது. அந்த கிராம மக்களிடையே எந்த விதமான விசாரணை செய்யாமல் ஒரு போலியான சில தகவல்களின் அடிப்படையிலே அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதை கண்டிக்கும் வகையிலே இன்றைக்கு அந்த கிராம மக்கள் மற்றும் இந்து அமைப்புகள் இணைந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உத்ராபதீஸ்வரர் கோயில் விக்கிரகம் அதை கொண்டு வந்து பாதுகாப்பாக ஊர் மக்களாகிய நாங்கள் தான் இங்கே கொண்டு வச்சிருந்தோம். ஐயாட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். அதேமாரி வெள்ளி டோனர் பண்ண சிலைக்கு வந்து கவசம் செய்து கொடுத்த டோனர்லாம் ஐயாவோட வசமாக சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு. இது எந்த முறையில் ஐயாவை கைது பண்ணாங்க, எதுவும் அடிப்படையில் கைது பண்ணாங்கன்னு தெரியாம மக்கள் வந்து கொந்தளிப்பா இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் விசாரிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார், என் ஆத்துக்கார், அப்புறம் பக்கத்துல 2 பேர் கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அறிவழகன் நடராஜன் அவ 2 பேரையும் அழைச்சிட்டு கும்பகோணம் ஆஃபீஸ்க்கு போனாப்ல. 2 நாள் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா பண்ணாப்ல. அப்புறம் செகண்ட் டே பாத்தீங்கன்னா 15/3 வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சது இவ ரிமாண்ட் பண்ண போறான்னு தெரிஞ்ச பிறகுதான் வி ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் அட்வொகேட் எல்லாமே பார்க்கறதுக்கு நாங்க போயிருந்தோம். இங்க சிலையெல்லாம் வந்து மெஷர் பண்ணி அவ எடுத்துன்னு போனா. அந்த அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐடால் வந்து எங்க கிட்ட இல்ல, இதோட இது போட்டோ காப்பி இல்ல, அதனால இது எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவளே தான் விட்டுட்டு போனது அந்த சிலையை. ஸோ அந்த சிலையை அவளே தான் விட்டுட்டு போனா. பட் அன்பார்ச்சுனேட்லி இதை வந்து நாங்கள் பதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஐடால் விங் எங்ககிட்ட வந்து எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஐடால் விங் வந்து செம்மையா பிரச்சனை இது பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய செக்ஷன்ஸ்ல அவர் பேர்ல ஆக்சுவலி எங்க மாமனார் வந்து பயங்கர இன்னசென்ட். இங்க எது கேட்டாலும் அப்படியே உண்மையை சொல்லக்கூடியவர். எதையுமே நாங்க மறைக்கவும் இல்லை, எந்த இடத்துலயும் நாங்க பூட்டை உடைச்சு திருடவும் இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரை நீங்க வந்து கைது பண்ணிட்டு போறீங்க. போலீஸ் துறை இதுல என்ன தீவிரம் காட்டுது அப்படின்னு நமக்கு தெரியல. எவனோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மதிப்பில்லை, இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு மதிப்பில்லை, யாரையுமே வந்துட்டு ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னுமே வெளியே சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒரு பர்டிகுலர் இடத்துல லீன் ஆகுது. ஆனா இந்த இடத்துல 80 இயர்ஸ் ஓல்டு அவரெல்லாம் வந்துட்டு சிஆர்பிசி படி நீங்க எப்படி, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த 80 வயசு ஒரு நபரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அதுவும் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுல பாருங்க, நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலை திருடிய பெரியவர் அப்படின்னு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுவாங்க. இந்த செய்தியை மறுக்கும் போது பின்னாடி போடுவாங்க. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஆஃப் ரெப்புடேஷனுக்கு யாரு பதில் சொல்வா? அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது இவருக்கு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா எதுவும் இருக்காது. ஸோ இந்த கேஸை நம்ம கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணுவோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பெரியவர் வெளியே வந்தாகணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட கோரிக்கையா இருக்கு. இதுக்குண்டான புஷ் அங்க லோக்கல் கிரவுண்ட்ல வந்துட்டு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஆதரவையும் உங்களால முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. அப்படியே அங்கிருந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாம்பழம் பக்கம் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ராமநவமி சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராமாயணம் எல்லாம் வந்துட்டு அங்க சூப்பரா வந்துட்டு மக்களுக்கு புரியுற பாஷையில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அயோத்தியா மண்டபம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்என்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச்ஆர்என்சி வந்துட்டு இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர், கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 வாக்கில் இவங்க எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஸ்டே அவங்க வாங்கியிருக்காங்க, அதாவது இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே மேலே வந்து இவங்க ஒரு அப்பீலுக்கு போயிருக்காங்க. இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு மண்டபம் மட்டும் கிடையாது, அங்கே ஒரு கோயில் இருக்கு, ஸோ அதனால அது ஒரு கோயில், அதனால ஹெச்ஆர்என்சினால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டே நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ஹெச்ஆர்என்சி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் எடுக்கவில்லை, அதை வந்துட்டு கைப்பற்றவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த தீர்ப்பை கேட்டு பயங்கரமே வந்து கடுப்புல இருக்காங்க. மேல வந்து இதை அப்பீல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா இருக்காங்க. திரு TR ரமேஷ் போன்ற இந்த மூத்த போராளிகள், கோயிலுக்கு வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போராளிகள், அவங்களுமே இதுல ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. உமா ஆனந்தன் 134 வார்டு, அவங்க கீழே தான் இது வருது. அவங்களும் இதற்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்டபத்துல ஒரு கோயில், சின்ன ஒரு கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நம்ம போகும்போதெல்லாம் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன கோயில் இருக்கு. பட் அங்க மேஜரா இருக்கிறது ஒரு மண்டபம் தான். அது வந்துட்டு ஒரு கல்ச்சரல் ஹப் மாதிரி, அங்க பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த கல்ச்சரல் ஹப்பை கைப்பற்றுறதுக்கு ஹெச்ஆர்என்சி இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிந்து உணர்வாளர்களோட ஒரு ஒரு கோரிக்கையா இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு கோர்ட்டு, ஒரு லோவர் கோர்ட்டோ, ஏன்னா நிறைய கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல் இருக்கு, ஃபைனலாக நம்ம வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஸோ ஒரு கோர்ட் ஒரு டெசிஷன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பல காரணங்கள்னால இருக்கான். ப்ராப்பராக ஆர்கியூ பண்ணல, இல்லை ப்ராப்பராக கேஸை ப்ரெசென்ட் பண்ணல, ப்ராப்பரான எவிடன்சஸை கொடுக்கல, இந்த மாதிரி பல விஷயங்களின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது மேல்முறையீடு பண்ணலாம். லீகலி என்னெல்லாம் தேவையோ, கான்ஸ்டிடியூஷனலி என்னெல்லாம் ரைட் இருக்கோ அதற்கு கீழே தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மண்டபத்தில் பல நல்ல விஷயங்கள்
மக்களுக்கு எத்திக்கல் மாரல் வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அங்கே நடக்குது. ஸோ இதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஜிட்டிமேட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கிரவுண்ட்ஸில் தான் போராடுவோமே தவிர இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க பார்த்தீங்களா, ஹிஜாபுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு, அதற்கு என்ன எகெயின்ஸ்டாக எல்லாம் பேசினாங்களோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை கையில் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ அப்படியே அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலுக்குள்ள வருவோம். திராவிட அரசியல் என்ன நடக்குது? இப்போ ரீசெண்டாக ஜெய்ஷா அவர் வந்துட்டு இந்த கிரிக்கெட் சம்பந்தமான விஷயத்தில் அவர் தான் அவர் தலைமையாக தொடர போறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வருது. இந்த கிரிக்கெட் ஏஷியாக்கோ என்னமோ அவர் வந்து ஹெட்டாக இருக்க போறேன் அப்படின்னு ஒரு தகவல் வருது. உடனே பார்த்தீங்களா டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் யாராவது ஒரு தலைவரோட மகன் வந்து அரசியல் இருப்பார், ஆனால் காலங்காலமாக தொண்டா அந்த என்டையர் பார்ட்டி அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலில் இருக்காது, இல்லை என்டையர் ஆர்கனைசேஷன் அவரோட கண்ட்ரோலில் இருக்காது. அவங்க மகன் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட அரசியலில் பார்த்தீங்கன்னா என்டையர் கட்சியை வந்துட்டு ஒரு 10 குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுதான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல். ஒரு குடும்பம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை தன்னோட கட்டுப்பாடில் வச்சிருக்கும், முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க சில ட்ரெண்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். இப்போ ரீசெண்டாக அண்ணி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்துவாங்களேன். ஹலோ, நான் கிருத்திகா உதயநிதி. இன்றைக்கி நான் என்னோட டாய்லெட் ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாவோட நிறைய ரோட் ட்ரிப்ஸ் போயிருக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ட்ராவல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான். நம்ம யாருமே இந்த பப்ளிக் டாய்லெட் பக்கமே போயிட மாட்டோம். ஸோ நான் நிறையா வாட்டி என்ன பண்ணியிருக்கிறேன், யாருன்னே தெரியாதவங்க வீட்டிலலாம் போய் நின்று கதவு தட்டி அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணுன்றனால தான் மேப்பத்தான்ன்ற ஒரு ஈவெண்ட் April 2nd and 3rd சாந்தோம் ஹை ஸ்கூலில் ரீசைக்கிள் பின் சேர் ஆர்கனைசேஷன், டச் மினிஸ்ட்ரி அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட். இது ஒரு டாய்லெட் எக்ஸ்போ வித் லாட் ஆஃப் பீப்புள் டேக்கிங் பார்ட், லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் டேக்கிங் பார்ட். they'll be mapping all the public toilets in Chennai. திருப்பி எப்படி பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் கொண்டு வரலாம், நம்ம எப்படி கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்டபிளாக we can make this happen-ன்றதுக்காக நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் will take place. So all of you are welcome and please do share your toilet stories on your Insta and Twitter so that in your awareness நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொண்டு போகிறோன்னா we are going to benefit from it. So kindly put up your stories, #onceinaLoo and share it on your pages. Thank you. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது விதமான ஸ்டிக்கர். ஸ்வச் பாரத் அபியானுக்கு ஒரு புது அம்பாசிடர் நம்ம கிடைச்சிருக்காங்க, வரவேற்கக்கூடிய விஷயம். நீங்க பாருங்க இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதற்கு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் கனிமொழி அவர்களுக்கு ஒரு கவுண்டர் வேணும். ஸோ அடுத்த ஃபியூச்சரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு வேண்டி இவங்க வேணும். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இளைஞர் அணி தலைவர், இவங்க இளைஞி அணி தலைவர் மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம். ஏன்னா போன தடவை ஒரு பிரச்சனை வந்துச்சு கனிமொழி மேடமுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். இந்த இளைஞர் அணியில் பெண்களுக்கு தனியாக ஒரு அணி கொண்டு வரலாமா, அப்போ நாங்கள்லாம் வயசான பெண்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை மாதிரி வந்துச்சு. அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டா பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மெல்ல 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 அடுத்த ஜெனரேஷனையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சில ஃபோட்டோல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் வந்து பின்னாடி நிற்கிது, அதுக்கும் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, என் மகன் அரசியலுக்கு வரவே மாட்டான் அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, அரசியலா நான் எங்கங்க அரசியலுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த தொண்டர்களின் பயங்கரமான அழுத்தத்தின் காரணத்தினால அவங்க வர வேண்டி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த சோனியா காந்தி அவர்கள் இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது பாருங்க துரை வைகோ அவர்கள், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. தொண்டர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தொண்டர்கள் விரும்பினா நான் இந்த கட்சியின் தலைமையை எடுக்க ரெடியா இருக்கேன். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி திரு துரை வைகோ அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, அரசியலுக்கு என் மகன் வரவே மாட்டான் அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்றாரு. சிகரெட் கம்பெனி ஏன்பா நடத்துறாரு அப்படின்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம சிகரெட் பிடிக்கின்றவன் பெண்களை சூறையாடுவதில்லை, பெண்களின் கற்பை சூறையாடுவதில்லை, பெண்களை பந்தாடுவதில்லை அப்படின்ற மாதிரி சம்பந்தமே. நான் என்ன கேட்டோம், சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கெடுதல், அதை நடத்திக்கிட்டு இருக்காரு, இது நல்லதா அப்படின்னு தானே கேட்டோம். அதுக்கு உடனே என்ன சொல்ல வேண்டியது, சம்பந்தம் இல்லாம பேச வேண்டியது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நபரோட பையன் மகன் திரு துரை வைகோ அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட், இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய அதே ஸ்டேட்மெண்ட், தொண்டர்கள் ஆசைப்பட்டால் நான் தலைமைக்கு வர ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறமா வந்துட்டு இந்த கட்சியோட வளர்ச்சி
ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் ஒரு கட்சியை பத்தி. பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு அவர் சொல்றாரு. தாலிக்கு தங்கம் மேட்டரை பத்தி கேட்கும்போது அது நிறைய முறைகேடு இருந்தது. அந்த முறைகேடு சரி பண்றதுக்கு தான் நாங்க என்ன பண்ணிவிட்டோம், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. மெக்கேடாட்டுக்கு அகேன்ஸ்டா, அதாவது மேகதாத்து அணை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இங்க, ஸோ அந்த அணைக்கு அகேன்ஸ்டா இப்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணி வந்து நம்மளோட துரைமுருகன் அவர்களோட தலைமையில இப்ப பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான டேலண்ட் ரெகக்னைஸ் பண்ணப்படாது. பட் இப்ப சோஷியல் மீடியா வந்ததுனால நிறைய டேலண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுது. சில ஆட்கள் ஃபேமஸான ஹேண்டில்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணாலே சில பேர்கள்லாம் போய் சேர ஆரம்பிக்குது மக்களுக்கு. உதாரணத்துக்கு பிரதீப் மேரா அப்படிங்கிற ஒரு இளைஞர், 19 வயசு தான் ஆச்சு. டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறார். எங்கேயோ ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செஞ்சுட்டு டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடி தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆர்மியில போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு. ஸோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே போயிட்டு அவர்கிட்ட கேட்கறாரு, எப்ப நீங்க வைரலானா என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் பண்ணலைங்களே, நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன், அதை வைரலானா ஆயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில ஆட்கள் விளம்பரத்துக்கு வேண்டியே ஒரு 100 கேமரா வச்சுட்டு இங்கிருந்து அங்க ஓடுறேன், அங்கிருந்து இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்கு, ஜம்பிங்கு, அப்புறமா சைக்கிளிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த தம்பிக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்க இந்தியன் ஆர்மியை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25, 26 ஏப்ரல் யங் பாய்ஸ் அண்ட் அத்லீட்ஸ், யாரெல்லாம் வந்துட்டு நல்ல அத்லீட்டோ, இந்த ஓட்டப்பந்தயம், அப்புறம் இந்த தடகளம், இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு இவெண்ட்ஸ்ல யாரெல்லாம் ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் இருக்கோ, 11 to 14 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாருமே போய் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா இந்தியன் ஆர்மியே உங்களோட நியூட்ரிஷன், உங்களோட ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். அதாவது ஒலிம்பிக்ல நமக்கு கோல்டு ரெடி பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கும் இவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பிரதீப் மேரா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபியூச்சர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. புதுசான விஷயம்னு சொல்ல முடியாது, பழைய விஷயத்த புதுசா சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிஆர் மேட்டர்ல நீங்க எல்லாருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய பாரதம் நேயர்கள் ஆரம்பிச்சு யாரெல்லாம் அந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க இதை பண்ணலாம். நீங்க வந்து கவர்னருக்கு லெட்டர் போடுங்க. என்னன்னா, இந்த பிஜிஆர் இருக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி நீங்களும் லெட்டர் போடுங்க. ஏன்னா பட்ஜெட்ல பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, டிவிஏசி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம், லஞ்ச ஒழிப்பு துறையை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிமுக காரங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிஏஓ லெவல்ல ஆரம்பிச்சு லஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அதை ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குண்டான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்களும் எடுப்போம், பாராட்டுகளும் கொடுப்போம் அப்படின்னு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படியே அங்கிருந்து சர்வதேச நிலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அதாவது இந்தியாவோட ஸ்டெல்லார் ரைஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ். நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி எல்லாம் வந்து நாம வந்து ஒரு 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 செகண்ட் ரேட் பார்ட்னரா தான் பார்க்கப்பட்டோம். இப்போ எல்லாருமே வந்து நம்மள ஈக்குவலா, அதாவது டெவலப்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்னைஸ் நேஷன்ஸ் எல்லாருமே நம்மள ஈக்குவலா தான் பார்க்கறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா ஒரு ஸ்விங் ஸ்டேட். இந்தியா எந்த சைடு மூவ் ஆகுதோ குளோபல் காம்பஸும் அந்த சைடு பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, நம்மளை பத்தி நாமளே பெருமையா பேசுறதை விட வெளிநாட்டுக்காரன், முக்கியமா பாகிஸ்தான்காரன் பேசினாதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வரைக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய ஆன்டி மோடி ஆட்கள் எல்லாருமே இந்த வீடியோ திரு இம்ரான் கான் அவர்களோட வீடியோ பார்க்கணும். साथ वाला हमारा मुल्क है हिंदुस्तान। मैं आज हिंदुस्तान को दाद देता हूं। इन्होंने हमेशा आजाद फॉरेन पॉलिसी रखी। आज हिंदुस्तान उनके साथ मिला हुआ है, उनका अलायंस है। क्वाड के अंदर अमेरिका का अलायंस की हुई है और अपने आप को वो कहता है मैं न्यूट्रल हूं। रूस से तेल मंगवा रहा है जबकि सैंक्शंस लगी हुई हैं, क्योंकि हिंदुस्तान की पॉलिसी अपने लोगों की। இதில் இம்ரான் கான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டன்ஸ்னா இந்தியாவை பார்த்து கத்துக்கோங்கப்பா. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, குவாட்ல ஆஸ்திரேலியா அவங்களை சப்போர்ட் பண்ணுது, குவாட்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. குவாட் அப்படிங்கிறது 4 நேஷனோட ஒரு குரூப்பிங். அதுல பாத்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ், இவங்க 4 பேரும் இருக்காங்க. இன்னொரு தரப்புல பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில சீப்பா வாங்குறான், அவன் என்னவா வித்த காட்டுறான், நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் மேல வந்து ஏற்கனவே வந்துட்டு இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 25ஆம் தேதி அவரோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆர்மி தான் வந்துட்டு அங்க ஃபாரின் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த
யூஎஸ் அண்ட் சைனா இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரைம் மினிஸ்டர் எதுவுமே பண்ண முடியாது, ஆர்மி டிசைட் பண்ணும். ஏன்னா முக்கியமான அவங்களோட அந்த ட்ரேடே வந்து வெப்பன்ஸ் ட்ரேடு தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎஸ் கூட அவங்க பயங்கரமா டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆர்மி ஹெட்ஸுக்கு அவங்க எப்பவுமே பவர் இருக்கு. நிறைய தடவை கூ நடந்திருக்கு. ஸோ ராணுவ தலைவர் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறமா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு எலெக்ஷன் எடுத்து பாவமா இவங்க வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஃபாரின் பாலிசி பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஒரு டெமோக்ராட்டிக் ஃபாரின் பாலிசி இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாருங்களேன், குவாட்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா என்ன சொல்லுதுன்னா, ஹை கமிஷனர் டு இந்தியா பாரி ஓஃபெரல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட அந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெஹ்ருவியன் பாலிசி, அதாவது நான் அலைன்மெண்ட் பாலிசி இருக்கு பாத்தீங்களா, 65 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த பாலிசி, அந்த லைன்ல அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும், இந்த போர் நிறுத்தம் உடனே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்தியா பொசிஷனை ஒத்துக்கிறாங்க. அதே இடத்துல ஆஸ்திரேலியாவும் இருக்கு, ஜப்பானும் இருக்கு, அப்புறம் வந்து யூஎஸும் இருக்கு. இவங்க 3 பேருமே வந்து ஆன்டி ரஷ்யா. பட் இருந்தாலும் இந்தியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவோட பொசிஷனை ஏத்துக்குது. இதுதான் இந்தியாவோட ரைசிங் இன்டர்நேஷனல் ஸ்டார்டம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இன்னும் பல விஷயங்கள் பண்ணலாம். இது ஒரு ஆரம்பம் தான். ஃபைனலி இந்தியா வந்து அந்த குளோபல் ஸ்டேஜில் ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா அடித்தளமும் அமைச்சாச்சு அப்படிங்கிற புரிதல் நம்ம கொண்டு வரலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அவங்க 2 பேருமே இந்தியாவில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், யூஎஸ்க்கு இந்தியா இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சாங்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர சாங்ஷன் போடுறதுக்குண்டான தைரியமும் அவங்களுக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிஇஓஸ் எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஸோ கார்பரேட் சப்போர்ட் இல்லாமல் அங்கே கவர்மெண்ட் நடக்காது. கவர்மெண்ட் என்னதான் ஒரு பூச்சாண்டி காட்டினாலும் நமக்கு அகேன்ஸ்டா போகாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டயஸ்போராவோட ஸ்ட்ரென்த். பதவி ரீதியா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இந்த திரு சூரியமூர்த்தி அவர்களுக்கு, குருக்கள் சூரியமூர்த்தி அவர்களுக்கு உடனடி நியாயம் கிடைக்கணும். ஏன்னா இந்த வயசுல அவர் பண்ண அந்த புண்ணிய காரியத்துக்கெல்லாம் இதுதான் நம்ம பண்றோமா அவருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்பணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நம்மளோட ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் இந்த சிலை திருட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல விஷயங்களை வந்து சப்மிட் பண்ணி அவ்வளோ ரிசோர்ஸ் கிரன்ச் இருந்துமே வந்துட்டு அவர் வந்து இந்த சிலைகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார். அவரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த சிலைகள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போய் ஏன் வச்சிருக்கீங்க, திருப்பி கொண்டு போய் கோயிலில் வச்சு அதுக்குண்டான வழிபாட்டை ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு வேலிட் பாயிண்ட். அந்த ஒரு வேலிட் பாயிண்ட்டுக்கும் நம்ம அரசாங்கம் செவி சாய்க்கணும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இந்த விடை பெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.